Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு WiFi மாதிரியே LiFi அப்படின ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்த டெக்னாலஜி WiFi விட 100 times ஃபாஸ்டான ஒரு டெக்னாலஜி. ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய லெவல்ல நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜியா இருக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஐடியாவா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். அதனால வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ இத எப்படி பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் எல்இடி எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து கிரீன் கலர் எல்இடி தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கலர் எல்இடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எல்இடியோட இந்த ப்ளஸ் பின்னை கட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு 1K ஓம் ரெசிஸ்டரை ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 9 வோல்ட் பேட்டரி அண்ட் அதோட ஒயர் கனெக்டரும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆடியோ ஜாக் மெயில் போர்ட் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து 3 பின் இருக்கும். லெஃப்ட் ரைட்டு கிரவுண்ட் அப்படின்ட்டு லெஃப்ட் ரைட்டு 2 பின்லையும் 2 ரெட் ஒயர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் பின்ல ஒரு பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபோன்ல இருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சர்க்யூட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஜாக்லேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் 2 ரெட் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஜாயின் பண்ண அந்த ஒயரை நம்ம எடுத்துருந்த அந்த எல்இடியோட மைனஸ் பின்ல கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். அடுத்து பேட்டரில இருந்து வரக்கூடிய அந்த ரெட் ஒயரை அந்த எல்இடியோட பிளஸ் பின், அதாவது அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய பின்ல கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேட்டரில இருந்து வரக்கூடிய அந்த மைனஸ் பிளாக் ஒயரையும் ஆடியோ ஜாக்ல இருந்து வரக்கூடிய அந்த கிரவுண்ட் பிளாக் ஒயரையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சர்க்யூட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய சர்க்யூட் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சோலார் பேனல் எடுத்துருக்கோம். இது ஒரு 6 வோல்ட் சோலார் பேனல் அப்படின்ட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஜாக் ஃபீமேல் போர்ட் எடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி 3 ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரைட் லெஃப்ட் ரெண்டுலையும் 2 ரெட் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கிரவுண்டில் ஒரு பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுலேயும் அதே மாதிரி அந்த ரைட் லெஃப்ட் 2 ரெட் ஒயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய அந்த பிளஸ் ரெட் ஒயரை இந்த ரெட் ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி மைனஸ் பிளாக் ஒயரை இந்த கிரவுண்ட் பிளாக் ஒயரோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் சர்க்யூட்டும் ரெடி, ரிசீவர் சர்க்யூட்டும் ரெடி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எடுத்துருக்கோம். இந்த ஸ்பீக்கர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் தான் இந்த வீடியோ முடிஞ்சப்பமா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பீக்கருக்கு இன்பில்ட் பேட்டரி எதுவுமே கிடையாது. இந்த யூஎஸ்பி கேபிள் வழியாக 5 வோல்ட் பவர் கொடுத்தா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு 5 வோல்ட் பவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு மொபைல் அடாப்டர் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய அந்த ஆடியோ ஜாக் பின்னை அந்த சோலார் பேனலோட கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஆடியோ ஜாக் ஃபீமேல் போர்ட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் சர்க்யூட், அதாவது அந்த எல்இடி இருக்கக்கூடிய சர்க்யூட்ல இருக்கக்கூடிய அந்த ஆடியோ ஜாக் பின்னை நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். அந்த பின்னை நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணதுமே எல்இடி வந்து எரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் அந்த எல்இடில இருந்து வரக்கூடிய லைட் வந்து சோலார் பேனல்ல படம் மாதிரி வச்சு நம்ம ஃபோன்ல ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோன்ல ப்ளே ஆகக்கூடிய சாங் அந்த ஸ்பீக்கர்லையும் ப்ளே ஆகும். ஸோ இப்போ அந்த எல்இடிலேருந்து வரக்கூடிய லைட் வந்து கரெக்டாக சோலார் பேனலில் படுக்க மாதிரி நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்பீக்கருக்கு பவர் சப்ளை கொடுத்து நம்ம ஃபோன்லேயும் ஏதாவது ஒரு சாங்கை ப்ளே பண்ணி இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த சோலார் பேனலை ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணதும் கிர் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நார்மலாக அந்த ஸ்பீக்கரில் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்காது. பட் இந்த சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அது எதனாலன்னு தெரில. ஸோ இப்போ ஸ்பீக்கரில் சாங்கு சூப்பராக ப்ளே ஆகுது. எந்த விதமான லேகு கீகு எதுவுமே இல்லாமல் அப்படி செம்ம ஃப்ளோவாக பக்காவாக ப்ளே ஆகுது. ஸோ அதே மாதிரி அந்த சாங்கோட குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சவுண்டு தான் ரொம்ப லவுடாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபோனில் ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணி அதை ஸ்பீக்கர் பக்கத்தில் கொண்டு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி சோலார் பேனலில் எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் படம் போது அந்த கிர் அப்படிங்கிற ஒரு சத்தம் வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் எதுவும் படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிர் அப்படிங்கிற சத்தம் ரெடியூஸ் ஆகி சாங்கோட சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபோன்லேருந்து வரக்கூடிய டேட்டா அந்த எல்இடியோட லைட் அந்த வெளிச்சம் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த டேட்டா, அதாவது அந்த வெளிச்சம் சோலார் பேனலில் படும்போது சோலார் பேனல் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி ஸ்பீக்கருக்கு அனுப்பி ஸ்பீக்கரில் அந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அதேமாதிரி இந்த எல்இடியையும் சோலார் பேனலையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் ரேஞ்ச் பக்காவாக கிடைக்குது. அதாவது இந்த எல்இடிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் இந்த சோலார் பேனலில் படுக அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போனாலும் இந்த ரேஞ்ச் வந்து பக்காவாக கிடைக்குது. இந்த எல்இடியோட வெளிச்சம் சோலார் பேனலில் படாத போது தான் அந்த ரேஞ்ச் வந்து கட் ஆகுது. ஸோ அதேமாதிரி இந்த ஸ்பீக்கரில் வந்து ப்ளூடூத் சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆடியோ ஜாக் வழியாக மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபேக்கான ஐடியாலாம் இல்லை, ஒரிஜினலாக ஒர்க் ஆகுது. நானே ஃபஸ்ட் இது ஒரு ஃபேக்கான ஐடியாவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் இது உண்மையிலே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இது ஃபேக்கான ஐடியாவெலாம் இல்லை, ஒரு பக்காவாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு தரமான ஐடியா தான். ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோ நண்பா, இந்த LiFi டெக்னாலஜி ப்ராஜெக்ட் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா நான் யூடியூப்ல தான் பார்த்துருந்தேன். யூடியூப்ல இந்த ஐடியாலாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது ஃபேக்காக இருக்கும், இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சது உண்மையிலே ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் இதை பற்றி கூகுள் பண்ணி பார்த்து இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி நிறைய பேருக்கும் இப்போ தான் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் இது ஒரு தரமான ஐடியாவாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு 100 ரூபா கூட செலவாகாது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்க முடியும். சோலார் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.